ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். நாம இந்த வீடியோல என்ன தெரிஞ்சு போறோம் அப்படின்னா, வாட் இஸ் ஸ்டிக்கி பிட் இன் லினக்ஸ்? சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போறோம். ஸ்டிக்கி பிட்னா என்ன? அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது ரியல் டைம்ல அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க போலாம். ஸ்டிக்கி பிட்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மெயின்லி வந்துட்டு அவாய்டு டெலிஷன். நம்மளுடைய ஃபோல்டர் ஆர் ஃபைல்ஸ் வந்துட்டு மற்ற யூசர்ஸ், நம்மளுடைய குரூப்ல இருக்கக்கூடிய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபுல் பர்மிஷன், ரைட்டிங் பர்மிஷன் எல்லாமே இருந்தாலும் கூட அவங்க வந்துட்டு டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கிரியேட் பண்றது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி பிட். சரிங்களா? ஒரு ஸ்டிக்கி பிட் நம்ம ஒரு ஃபோல்டருக்கு ஆர் ஃபைலுக்கு வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, மற்ற யூசர்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபுல் பர்மிஷன் இருந்தாலும் அவங்களால டெலிட் பண்ண முடியாது. சரிங்களா? அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டிக்கி பிட் வந்து எனேபிள் பண்றோம். இது டூ வேல எனேபிள் பண்ண முடியும். ஒன்று சிம்பாலிக் வே. சிம்பாலிக் வே அப்படின்றது நார்மலா சிஹெச் போர்ட்ல நம்ம எனேபிள் பண்ண முடியும். பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்து டி அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம எனேபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் இந்த மாதிரியான நியூமெரிக்கான ஆக்டிவ் வேலையும் நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி கிரியேட் பண்ணா என்ன மாதிரியான ஒரு இது மாறும் உங்களுக்கு வந்துட்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ரியல் டைம்ல வந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே. நான் ஆக்சுவலா நான் போயிட்டு ஒரு யூசரை லாகின் பண்ணிட்டு நம்மளோட யூசர்ல நான் ஒரு எம்கேடிஆர் நான் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கினே ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்றேன். சரிங்களா? கிரியேட் பண்ணி எல்எல் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டிக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்றும் நார்மலா யூசருக்கு மட்டும்தான் எல்லாமே, ஓனருக்கு மட்டும்தான் எல்லா பெர்மிஷன் இருக்கும். அதர்ஸ்க்கு யாருக்கும் இருக்காது. அண்ட் குரூப்ல இருக்கவங்களும் இருக்காது பார்த்தீங்க அப்படின்னா. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கான ஸ்டிக்கி பிட் எப்படி பர்மிஷன் கொடுக்கணும், சிஹெச் கொடுத்துட்டு சிஹெச் மோட்ல ஒன்று அதர்ஸ்க்கு வந்து 0 கொடுத்து கொடுக்கலாம். 0 கொடுத்து அப்படி இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் பிளஸ்ன்னு கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு டி டி அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே. இப்போ நீங்க எல்எல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டி அப்படின்னு ஒன்று அடிஷனல் ஆட் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிகியூஷன் மற்றதுக்கும் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். எக்ஸிகியூஷன் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டீன்ற ஒரு சிம்பிள் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற சிஹெச் போல இருந்து கொடுத்தீங்கன்னா வராது. டி அப்படின்றத ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டி உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில அதர் யூசரால உங்களால் இந்த ஃபைலை வந்து என்ன பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் வந்து டைரக்டரி நம்ம கொடுக்குறது. இதே நீங்க ஃபைல்ஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு டச் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸ்டிக்கி ஓகே ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு நீங்க வந்து கொடுக்குறீங்கனாலும் அதே தான். டி கொடுத்துட்டு ஸ்டிக்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வரும்னா, ஸ்டிக்கி ஃபைலுக்கு வந்துட்டு கேபிட்டல் இருக்கும். கேபிட்டல்ல டி வர மாதிரி இருக்கும். கேபிட்டல் டி அப்படின்ற மாதிரி ஃபைலுக்கு வந்து வரும். ஆனா இந்த இடத்துல நீங்க மாத்திக்கலாம். அதாவது இதுல போட்டிருக்காங்க இல்லையா, நார்மலா டி அப்படி கேபிட்டல் டி அப்படின்னு வருது அப்படின்னா இது வந்துட்டு ஃபைலுக்கான இது. இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸிகியூஷன் பர்மிஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிளஸ் எக்ஸிகியூஷன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் எக்ஸிகியூஷன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைலுக்கு என்ன பாத்தீங்கன்னா டீயா மாறிடும், ஸ்மால் டீயா மாறிடும். இப்போ நான் அதே இது பாத்தீங்க அப்படின்னா சிஹெச் மோட்ல நம்ம ஃபைலுக்கு கொடுக்கும்போது கேபிட்டல் டி வந்தது. ஆனா நான் எக்ஸிகியூஷன் ஆட் பண்றேன், அதாவது ஸ்டிக்கி பிட் எனேபிள் பண்ண ஒரு ஃபைலுக்கு நான் மாத்துறேன் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்க எல்எல் போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்மால் டீயா மாறிடும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கேபிட்டல் டீயா உங்களுக்கு இருந்தது இல்லையா, அப்போ எக்ஸிகியூஷன் நீங்க ஆட் பண்ணும்போது ஸ்மால் டீயா ஃபைலுக்கான ஸ்டிக்கி பிட் வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். சரிங்களா? இதான் ஸ்டிக்கி பிட் அப்படிங்கிறது. இது ரொம்ப பெரிய லெவலில் யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து லினக்ஸ் அட்மினா நீங்க ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஸ்டிக்கி பிட் வந்து உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா அதர் ஃபைல் நீங்க திருப்பி வேணும் யாராவது டெலிட் உங்களுக்கு அதர்ஸ்க்கு இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் டி கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்க வந்து ஒன்லி ஓனரால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். மற்றவங்க யாராலையும் டெலிட் பண்ண முடியாது. அதுக்காக எனேபிள் பண்ணக்கூடியதான் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கி பிட் அப்படி